மத்துக்கு மகிமை உண்டாவதாக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்தகப்பனே, உம்மாலே இல்லாமல் என்னாலே கூடும் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லப்பா. அடிமனுடைய கரங்களிலே 5 அப்பமும் 2 மீன்களும் உண்டு தகப்பனே. அது உம்முடைய கரத்தில் கொடுக்கிற ஆசீர்வதித்து அடிமைக்கும் சபைக்கும் பிரயோஜனப்படும்படியாக நிறுத்தாரும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுதல் செய்கிற மகள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 149 அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள். அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். இந்த கணம், இந்த துதிக்கிறவர்களுக்கு, வேதத்தை தங்களுடைய கரங்களில் வைத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு உண்டாகும் கணம் பரிசுத்தவான்களுக்குரிய கணம் என்று இன்றைக்கு வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆகவே இதில் ஒரு பகுதியை துதிக்கிறத பற்றி நான் இங்கெடுத்து பகிர்ந்து கொள்ள வரல. வேதத்தை தங்களுடைய கரங்களில் வைத்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கக்கூடிய சிலாக்கியத்தை குறித்து இன்றைக்கு உங்களோடு கூட நான் சில நிமிடம் செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்தவான்களுக்குரிய கணம் என்று அதை சொல்லியிருக்கிறார். வேதத்தை கையில் வைத்திருக்கிற ஒரு செயலானது அது பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகிமை என்று வேதம் சொல்லியிருக்கிறது. ஆகவே நாம் நம்முடைய கரங்களில் இன்றைக்கு வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகிமையான ஒரு காரியமாகும். உபாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாய பிரமாணமும் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதியும் எது? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமையாக புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போகிற நேரத்தில் அங்கே அவர்களோடு நடந்து கொண்ட காரியத்தை குறித்து உபாகம புத்தகத்தில் மோசேயானவர் 2 முக்கிய காரியத்தை சொல்கிறார். ஒன்று, கர்த்தரை தொழுது கொள்கிற போதெல்லாம் தமக்கு சமீபமாக கொண்டிருக்கிற ஒரு ஜாதி. எப்பெல்லாம் நம்ம முழங்காற்படியிட்டு அல்லது நின்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவரை துதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்மை படைத்த தெய்வம் நமக்கு பக்கத்தில் இருக்கிறார். அப்படி வேதம் சொல்லுகிறது. இது ஒரு இந்த மாதிரி ஜாதி வேற எதுவும் ஜாதி இல்லை. இந்த விதமான சிலாக்கியத்தை பெற்ற ஜாதி ஒரு ஜாதி இல்லை. அடுத்து அந்த 8ஆம் வசனத்தில் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் கடைபிடிக்கும்படியாக நியாயப்பிரமாணங்களையும் கற்பனைகளையும் பெற்றிருக்கிற இந்த ஜாதியை அல்லாமல் வேறே ஜாதி கர்த்தருடைய பெரிய ஜாதி எது என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேதத்தை, இன்றைக்கு தேவன் அருளிய வேதத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த விதமான ஒரு ஜாதி எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆகவே தேவன் இந்த வேதத்தை நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறது, அதை நாம் வைத்து கொண்டிருக்கிறது ஒரு விசேஷமான ஒரு காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தவான்களுக்குரிய மகிமை என்று சொல்லுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வேதத்தை நம்ம கையில் வைத்து கொண்டு நம்ம என்ன செய்யணும்? வெறும் அப்படியே வச்சுக்கலாமா? வீட்டில் வையோ மற்ற அந்த வேதத்தை சும்மாவே வச்சிருக்கலாமா என்று சொன்னால் அதை சும்மாவே வைத்திருக்கக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமாய் இருக்கிறது. தேவன் வேதத்தை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவன் சொல்லுகிறத பார்க்கிறோம். இதை வாசிக்கிறவன் பாக்கியவான். அப்போ நம்ம கையில் கொடுத்திருக்கிற வேதத்தை என்ன பண்ணணும்? தினந்தோறும் வாசிக்கணும். என்ன சொல்லி எது இந்த வேதத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், இது நமக்கு என்ன விதமான ஆசீர்வாதங்களை கொடுக்கும் என்று சொல்லி இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசித்தா அதை தெரியும். ஆகவே வாசிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
அடுத்து என்ன சொல்கிறாரு, அதை கேட்கிறவன் பாக்கியவான். சிலருக்கு படிக்க தெரியாது. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும், மற்றவர்களை படிக்க சொல்லி அந்த வசனத்தை கேட்கணும். நாம் படிக்க தெரிந்தால் நாம் படிக்கணும், படிக்க முடியாது இருந்தால் மற்றவர் வாசிக்க சொல்லி கேட்கணும். அடுத்து என்ன செய்யணும், அந்த வேதத்தின்படி நடக்கணும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவன் இந்த காரியத்தை நமக்கு, இந்த வேதத்தை நம்முடைய கரங்களில் கொடுத்து, இதை நீ வாசிக்கணும், தினந்தோறும் வாசிக்கணும். நீ அதை வாசிக்க முடியலன்னா அந்த வாசனைகளை நீ கேட்கணும். இப்போ நம்ம வீட்டில் கூட சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, இப்போ கடைகளில் நீங்கள் போனோம்னா கடையில் ஒரு எப்போவுமே என்ன பண்ணோம், அந்த இடத்துல ஒரு கேசட் வச்சு அந்த ஏதாவது ஒரு இதை என்ன பண்ணுங்க சொல்லிகிட்டே இருக்கும். அந்த இடத்துல கடைகளில் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை நம்ம பார்ப்போம். தொடர்ச்சியாக அந்த கடையில் அவன் கடை நடத்துகிற நேரம் வரையில் அது எப்போவுமே அந்த வார்த்தைகள் வெளியே வந்து கொண்டே இருக்கணும். ஏன், அதை தன்னுடைய காதுகளினால் என்ன பண்ணணும், அவைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி. அதாவது இரும்பு திரை நாடுகள் என்று சொல்லப்படுகிறதுல கிறிஸ்தவர்களை பிடித்து அவர்களை சிறையில் போட்டுருவாங்களாம். சிறையில் போட்ட பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்க, எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, இல்லை வசனத்தை யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, அந்த திரை நாடுகளில் டிவியில் அங்கே பக்கத்தில் கடவுள் இல்லை, கடவுளே கிடையாது, நம்புற முட்டாள், இப்படின்ற வார்த்தைகள் திருப்பி 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 வந்து கொண்டே இருக்குமா. என்னத்தான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையுள்ளவனாக இருந்தாலும் அவ்விதமான இடங்களிலே அவன் பல மாதங்கள் அங்கே இருக்கும் பொழுது நாம் தேவனை தொழுது கொண்ட காரியங்கள் எல்லாம் மறந்து போய் அந்த காரியங்கள் தான் தன்னுடைய மனதிலே நிரக்கும்படியாக இருக்குது. அவ்விதமாக இல்லாதபடி இந்த வசனத்தை நாம் கேட்போம் என்று சொன்னால், அப்படி கேட்கும் பொழுது அதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு கூடியதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே வசனத்தை வாசிக்கணும், வாசிக்க முடியாவிட்டால் கேட்கணும். அடுத்து என்ன பண்ணணும், அதன்படி செய்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஆகவே இந்த காரியங்களை அவர் செய்யணும்னு சொல்லுகிறார். சங்கீதங்களின் புத்தகம் 119 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஆகவே வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை படித்து அதன்படி நடக்கிறவர்கள், செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசிக்கிறது மாத்திரமல்ல, கேட்கிறது மாத்திரமல்ல, ஒரு வசனம் வாசித்தால் அது நமக்கு என்ன கற்பிக்கிறது, என்ன காரியத்தை நமக்கு சொல்லுகிறது என்பதை தியானிக்கணும். இதெல்லாம் நம்ம தனித்தனி அதிகாரங்கள் தனித்தனி செய்திகளில் கேட்டிருக்கோம். ஆகவே வேதத்தை தியானிக்கணும். தியானிக்கிறவன் பாக்கியவனாக இருக்கிறான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரியம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. ஆகவே வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை கேட்கணும், அது சொல்றபடி செய்யணும், அதை தியானிக்கணும். அடுத்தது அந்த வார்த்தைகளை என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு போய் சொல்லணும். சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கு. ஒரு சுவிசேஷகனுடைய பாதத்தை கர்த்தர் பார்த்து சொல்றார். இது ஒரு சுவிசேஷகனுடைய கர்த்தரை பற்றி வெளியே போய் பிரசங்கம் பண்ணுகிற, போதிக்கிற தேவனுடைய பிள்ளையினுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது சொல்ல தேவன் அந்த அளவுக்கு அந்த சுவிசேஷகனை தேவன் பாராட்டுகிறார். ஆகவே ஒரு வேதத்தை தேவன் நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த வேதத்தை என்ன செய்யணும் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது. அப்படி செய்யும் பொழுது நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே வேதம் நமக்கு வாசிக்க சொல்லுகிற, கேட்க சொல்லுகிற, அதன்படி செய்ய சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக விதமான காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஒரு சில காரியங்களை மாத்திரம் வேதத்தை நாம் வாசிக்கிறதுனால, கேட்கிறதுனால, அதன்படி செய்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சில காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15 மற்றும் 16 வசனங்களை வாசிப்போம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமைக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற
தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். தேவன் அவர்களை விடுவித்து கானானுக்கு கொண்டு போனார். அவருடைய கீழ்ப்படியாததினால சில மாதங்களிலேயே அல்லது சீக்கிரமாய் சென்றடைய வேண்டிய அந்த கானானுக்கு அவர்கள் போகலை. 40 வருஷ காலம் அவர்கள் திரும்பவும் என்ன பண்ணாங்க, அந்த வனாந்தரத்திலேயே அலைந்து திரிந்தார்கள். இப்படி 40 வருஷத்தை அவர்கள் தேவன் அவர்களுக்கு ஒரு தண்டனையாக கொடுத்து எகிப்திலிருந்து புறப்பட்ட 20 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் வழியிலே மடிந்து போகும்படியாக செய்தார். காரணம் அவருடைய கீழ்ப்படியாமை, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தலாதனால அவர்கள் கானான் தேசத்தில் பிரவேசிக்கவில்லை. ஆனால் அவருடைய பிள்ளைகள் தேவனுடைய கானான் தேசத்தில் பிரவேசிக்கும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு கிருபை கொடுத்தார். அப்போ கானானுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு தடை ஒன்று அவர்களுக்கு இருந்தது. அவர்கள் இப்பொழுது இருக்கிற அந்த இடத்திற்கும் கானானுக்கும் மத்தியில் ஒரு ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. யோர்தான் என்ற ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றை கடந்து அவர்கள் போகணும். நம்ம வேதத்தில் அதுக்கு முன்னால் பகுதியில் சில படிச்சிங்கன்னா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை யோர்தான் கிட்ட வரைக்கும் கொண்டு வராரு. வந்துட்டு என்ன செய்கிறாரு, 12 பேரை அனுப்புகிறாரு, நீங்கள் உள்ளே போங்க, அந்த தேசத்தை சுற்றி பாருங்கன்றாரு. அதே யோர்தானில் தான் அந்த 12 பேரும் கடந்து போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்க. பிறகு யோசுவாவும் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துக்கு 40 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அனுப்புகிறாரு, 2 பேர் அனுப்புகிறாரு. அவங்களும் போனாங்க, அவங்களும் வந்தாங்க. அந்த யோர்தான் அவர்களுக்கு அப்போ தடையாக இல்லை. ஆனால் இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே போகணும்னா தடை இருக்குது. காரணம் 24 லட்சம் பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லை, 2 பேர் நீந்தி கூட போயிடலாம், நீந்தி கூட வந்துடலாம். ஆனால் 24 பேர் குழந்தை குட்டிகளோடு மாடுகளோடு எல்லாம் இருக்குது. இப்போ அந்த யோர்தானை கடந்து போக வேண்டும். ஆனால் யோர்தான் அவர்களுக்கு தடையாக இருக்கிறது. தடையாக இருக்கும் பொழுது அங்கே யோசுவாவின் இடத்துல தேவன் ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நீங்கள் அதை போகிறதுக்கு முன்னால் ஆசாரியர்கள் தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டு அந்த யோர்தானில் போயிட்டு நிற்க சொல்லு அப்படின்றார். அப்படி போகும்பொழுது உங்களுக்கு அந்த யோர்தான் வழிவிடும் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிறார். அவ்விதமாகவே யோசுவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அங்கே சொல்கிறாரு, ஜனங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டு அந்த கர்த்தருடைய பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் போய் யோர்தானுடைய கரையில் நிற்கும்படியாக சொல்கிறார். அப்போது அங்கே தான் வேதம் சொல்கிறது, ஆசாருடைய கால்கள் யோர்தானில் பட்டவுடனே அந்த யோர்தானின் நதியில் கரை புரண்டு ஓடுமா அந்த சமயத்தில். ஆகவே அதுவரையில் என்ன படிச்சு, அந்த குவியலாக நினைச்சு, அப்படியே தண்ணி எப்பவுமே பரவலாக நினைக்குமே தவிர குவியலாக நிற்கிற பழக்கம் கிடையாது. ஆனால் அங்கே குவியலாக நின்றது என்று சொல்லுகிறது. எப்போ ஆசாருடைய கால்கள் அந்த யோர்தானில் பட்ட உடனே, அப்போது ஆசார்கள் எவ்வளோ மேன்மையானவங்க பாருங்கள். அவங்க கால் பட்ட உடனே யோர்தான் பிரிஞ்சு போயிடுச்சு. அப்படியா? அவங்க கால் பட்டதுனால பிரிஞ்சு போச்சா? இல்லை, அவர்கள் கால் பட்டதுனால பிரிஞ்சு போகலை. அடுத்தது எதனால் அது பிரிஞ்சது அப்படின்னா, அங்கே அவர்கள் சுமந்து கொண்டு இருக்கிற உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக என்ன இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. கற்பலகளில் தேவன் அருளிய வார்த்தைகள் அதில் இருந்தது. ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய பெட்டியை சுமந்த ஆசாரியருடைய கால்கள் அங்கே பட்ட உடனே அங்கே என்ன ஆயிடுச்சு, உடனே யோர்தான் பிரிந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிவிட்டது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் போக முடியாதிருந்த ஒரு தடை இன்றைக்கு விலகிறது. எதனால் விலகுகிறது? தேவனுடைய வார்த்தையை அவர்கள் சுமந்து கொண்டு வந்தபடினாலே, அவர்களுடைய கால்கள் சுமக்கிற கால்கள் தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டிருந்தபடியினாலே அவர்கள் கால்பட்ட உடனே அங்கே யோர்தான் பிரிந்து போகிறத பார்க்கிறோம். மற்றொரு சம்பவத்தை கூட நான் வாசிப்போம். யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தையும் வாசிப்போம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. சரி, யோர்தானை கடந்து வந்து விட்டாங்க. அடுத்தது
முதல் இடத்தை பிடிக்கணும், ஜெயிக்கணும். ஆனால் அங்கே எரிகோ கோட்டை பலமாக இருந்தது, அதை அடைக்கப்பட்டிருக்கிறது. அங்கேயும் தடை, எரிகோவையும் பிடிக்க முடியாதவர் ஒரு தடை இருக்கிறது. அதனால் எரிகோவையும் யோசுவாவாலும் ஜனங்களாலும் பிடிக்க முடியல. ஆனால் அதே தடையாக இருந்தது. அதில் 20வது வசனத்தை வசிங்க. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடே முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து போதும். அப்போ பாருங்க, அந்த தடையாக இருந்த அந்த எரிகோ கூட இடிந்து விழுந்தது. எப்படி இடிந்து விழுந்தது? கர்த்தர் ஒரு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். அந்த எரிகோவை சுற்றி தினந்தோறும் ஒரு நாள் சுற்றி வரணும். போகும்பொழுது ஆசாரியர்கள் அந்த பெட்டியை, உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு செல்லணும். இப்படி 7 நாள் போகணும். 7வது நாள் 7 முறை கடந்து அந்த 7வது முறை வரும்பொழுது மொத்தமே என்ன பண்ணுங்க, ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ தேவனுடைய பெட்டி அந்த எரிகோவை சுற்றி 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 வந்தது. எரிகோ கோட்டை, தடைபட்டிருந்த அந்த எரிகோ கோட்டையானது இடிந்து விழுந்தது. ஆகவே எல்லாவற்றுக்கும் தடைகள் நீக்குவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது தேவனுடைய வார்த்தை. அவர்கள் சுமந்தவர்களாக இருந்தபடியினாலே அவர்களுடைய தடைகள் எல்லாம் நீங்கி போனது. யோர்தான் தடை நீங்கி அவர்களுக்கு வழிவிட்டது. எரிகோ தடைகள் நீங்கி அது இடிந்து விழுந்தது. ஆகவே இன்றைக்கு அந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் தடைகள் நீங்குவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது அவர்கள் சுமந்த தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கொண்டிருந்தபடியினாலே தடைகள் யாவும் நீங்கி போனதை பார்க்குறோம். இப்போ மனிதர் நாம் வாழ்கிற வாழ்க்கையில் தேவன் நமக்கும் கூட வாழ்க்கையில் அநேக தடைகளை நாம் பார்க்கிறோம். எந்த காரியங்கள் எடுத்தாலும் சில நேரத்தில் தடைகளாகவே போகிறது. ஒரு திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் உடனே ஒரு காரியத்தில் அந்த திருமணம் நடந்து விடுகிறதில்ல. எத்தனையோ காரியங்கள் அதற்கு தடையாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இல்லை, ஒருவர் வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தால் உடனே அவர் வீடு கட்டி முடிந்து விடவில்லை. அதில் அநேக காரியங்கள் தடையாக இருக்கிறத பார்க்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்புக்காக மற்றவருக்காக நாங்கள் பார்க்கும் பொழுது அதனும் கூட சரியானபடி நாம் விரும்புகிற பாடத்தை எடுத்து படிக்க முடியல. அவைகள் இப்படி அநேக தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்போது இந்த தடைகளை நாம் எப்படி மேற்கொள்ள முடியும் என்று சொன்னால், அன்றைக்கு ஆசாரியர்கள் வேதத்தை சுமந்தபடியினாலே அவர்கள் தடைகளை மேற்கொள்ள முடிந்தது. இன்றைக்கும் கூட தேவன் நம்முடைய கரங்களில் நம்முடைய வேதத்தை கொடுத்திருக்கிறார். அதில் மேற்கொள்ளக்கூடிய சில நாம் கைப்பிடிக்க வேண்டிய அநேக வார்த்தைகளை அவர் கொடுத்திருக்கிறார். ஆக வேதத்தை நாம் சுமக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஏற்படக்கூடிய தடைகளை நம்மளால் பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும். ஏனென்றால் நமக்கு அது வழிகாட்டியாக இருக்கிறது. தேவனுடைய வசனம் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, ஆலோசனை இருக்கிறது. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன், இப்படி என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நீ உன்னுடைய காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அவர் உன் காரியத்தை உனக்கு என்ன பண்ணுவார், வாய்க்க செய்வார். இப்படி வேத வசனம் நமக்கு ஆலோசனைகளை கொடுத்து, ஏன்னா நாமே சில நேரங்களில் பாரத்தை சுமந்து வைத்து கொண்டு ஏன் இந்த தடைகள் நீங்க மாட்டேங்குது, எத்தனையோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், எத்தனையோ பேருடைய ஆலோசனைகளை கேட்கிறேன், ஆனாலும் கூட தடைகள் நீங்கவில்லையே என்று சொல்லி நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் நாம் வேதத்தை நம்முடைய உள்ளத்தில் சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வெறும் கரத்தில் இல்லை, உள்ளத்தில் சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையை, நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கூட தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவர் போயிட்டு உபவாசம் செய்கிறார். உபவாசம் செஞ்சு முடித்த உடனே பிசாசு அவரிடத்துல தேவனுடைய வார்த்தையை சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரன் ஆயிட்டு இந்த கல்லுகள் அப்பமா அப்படி சொன்னால் அது அப்பமாயிடுமே அப்படின்னு கேட்குறான். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், தேவனுடைய வார்த்தையினாலே அவனை மேற்கொள்ளுகிறார். இப்படி 3 முறை அவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றையும் செய்ய சாதிக்க வல்லமுள்ளதாக இருக்கிறது.
முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா தடைகளும் நீங்க வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தில் சுமக்கிறவர்களாக அதை பயன்படுத்துகிறவர்களாக இன்றைக்கு இருப்போம் என்று சொன்னால் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான தடைகளும் நீங்கும் என்று சொல்கிறதே எந்த விதமான சந்தேகம் இல்லை. 2 சாமுவேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11-12. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. இங்கே ஓபேத் ஏதோ என்று சொல்லக்கூடிய அந்த தேவனுடைய மனுஷனை, ஒரு ஆசாரியனை, அவன் வீட்டையும் அவனையும் என்ன பண்ணார்? கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அப்போ நம்முடைய வீடு அல்லது நாம் தனிப்பட்ட ஒரு மனிதன் என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேணும் அப்படின்னா, இங்கே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் யுத்தம் நடக்கிறது. பெலிஸ்தர்கள் என்ன பண்ணுறாங்க? அந்த யுத்த களத்திலிருந்து தேவனுடைய பெட்டியை பிடிச்சிக்கிறாங்க, அதை தங்களுடைய தேசத்துக்கு கொண்டு போகிறாங்க. பிறகு என்ன பண்ணுறாங்க? அங்கே நிறைய துன்பங்கள் வந்தது, அங்கே மூலவியாதி வந்தது, இதனால் அவர் அழிவு ஏற்பட்டது. ஆகவே என்ன பண்ணாங்க? அந்த பெட்டியை மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துக்கு அனுப்புகிறாங்க. அப்படி வரும்பொழுது இங்கே அந்த பெட்டி கொஞ்ச காலம் ஓபேத் ஏதோம் என்பவனுடைய தேவனுடைய பிள்ளை ஒரு ஆசாரியனுடைய வீட்டில், லேவியனுடைய வீட்டில் அது இருந்தது. 3 மாத காலம் அங்கே இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடக்குது. அமினதாபின் வீட்டில் இருந்து தாவீது கொண்டு வராரு. அப்போ தான் ஊசா வந்து பெட்டியை தொட போகிறான், அடிச்சிட்டான். உடனே தாவீது பயந்து போய் என்ன பண்ணிட்டார்? அவரை ஓபேத் ஏதோம் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டார். தாவீதுக்கு ஒரு பயம், அந்த பெட்டியை நம்ம கொண்டு வந்ததுனால இந்த ஒரு மரணம் நேர்ந்ததே, அதை மறுபடியும் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்ட்டு பயந்து என்ன பண்ணார்? அதை கொண்டு போய் ஓபேத் ஏதோம் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டார். அப்போ அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் அந்த ஓபேத் ஏதோமனுடைய வீட்டையும் அவனையும் அவனுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ண வச்சாரு? ஆசீர்வதித்தார் என்று சொல்லி தாவீது கேள்விப்படுகிறான். அப்போ பாருங்க, ஓபேத் ஏதோமும் அவனுடைய குடும்பத்தாரும் அவனுடைய எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது கர்த்தருடைய பெட்டி அவனுடைய வீட்டில் இருந்தபடினால. கர்த்தருடைய வார்த்தை அடங்கிய பெட்டி அவனுடைய வீட்டுக்குள்ளே இருந்ததுனால அவனும் அவன் வீட்டாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நாமும் கூட தேவனுடைய வார்த்தை என்கிற பெட்டி நம்ம வைத்து கொடுக்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபை அது. அநேகருக்கு கொடுக்காத சிலாக்கியம் அது. அந்த வேதத்தை தேவன் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அதை ஒரு மேன்மையாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் நம்முடைய வீட்டில் வைத்து அதை நம்ம ஆசரிப்போம் என்றால், அதை பயன்படுத்துவோம் என்றால், அதை வாசித்து நேசித்து அதற்குரியபடியை செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பம் கூட ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் வைத்து அதற்குரிய மரியாதையை செலுத்தி அதன்படி சொல்லுகிறபடி செய்வோம் என்றால் நம்முடைய வீடு நம்முடைய தனிப்பட்ட முறையில் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. உபாகமம் 28:1-14 வரைக்கும் படிச்சிங்கன்னா அவர் சொல்கிறார், இந்த வார்த்தையின்படி செய்தால், தேவன் அருளிய நியாயப்பிரமாண வார்த்தைகளை நீ கீழ்ப்படிந்து நடந்தால், அப்படி நடக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய விளைச்சல்கள் ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய கற்பத்தினிகளையும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த 14 வசனம் வரைக்கும் ஆசீர்வதிக்கப்படும் 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 என்று சொல்கிறார். காரணம், நீ நியாயப்பிரமாணத்தை நீ கை கொண்டு அதன்படி நடந்தால் உன் வீடு என்ன, உன்னுடைய இடம் என்ன பண்ணியிருக்கப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். கீழ்ப்படியாததுக்கு அதை கீழ்ப்படி யார் கீழ்ப்படினா அப்போ அது வந்து பின்னால் சாபமாக அது போகுது. அது நமக்கு வேண்டாம். ஆகவே நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்ம கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால், நம் வேதத்தை நாம் பயன்படுத்துகிறவர்களாக, வேதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்துகிறவர்களாக, அதை சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை.
அடுத்தபடியாக நீதிமொழிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். அதாவது தேவனுடைய வார்த்தையை நீ மேன்மைப்படுத்தின, அதற்குரிய மரியாதையை நீ கொடுத்து, அதற்கு செலுத்த வேண்டிய கனத்தை நீ செலுத்தி நீ அதை மேன்மைப்படுத்துவாய் என்றால் அது உன்னை மேன்மைப்படுத்தும். யாரெல்லாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அதை தங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்களோ அது என்ன பண்ணுமா, மற்றவரோட மேன்மைப்படுத்தும். ஒரு 2-3 சம்பவங்களை நான் பார்ப்போம் வேதத்திலிருந்து. நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து சிலரை பிடித்து அடிமைகளாக கொண்டு போகிறான். அதில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களும் தானியேலும் இருக்கிறாங்க. அவன் ஒரு பெரிய சிலையை செஞ்சுட்டு அவன் என்ன பண்ணுறான், இந்த சிலையை வணங்கும்படியாக அந்த தேசத்தில் உள்ளவர்களுக்கு கட்டளை கொடுக்குறான். அப்போ ஜனங்க வந்து சொல்கிறாங்க, எபிரேயரை கொண்டு வந்த அந்த வாலிபரில் 3 பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த சிலையை வணங்கலைன்றாங்க. அப்போ நேபுகாத்நேச்சார் கூப்பிட்டு கேட்குறான், நான் நிறுத்தின சிலையை ஏன் நீங்கள் வந்து வணங்கலை? அவன் சொல்கிறான், நீ நிறுத்தின சிலையை நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், வணங்க மாட்டோம். சரி, வணங்கல்னா என்ன நடக்கும்? அக்னி சூளையில் போடப்படுவீர்கள், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நாங்கள் நீ சொன்னபடி உங்களுடைய விக்கிரகத்தை நான் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அந்த 3 எபிரேய வாலிபர் சொல்கிறார்கள். ஏன் வணங்கலை? ஏன்பா அவங்க வணங்கலை? தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு கற்பனை கொடுத்திருக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நீ தொழுது கொண்டு அவர் ஒருவருக்கே என்ன பண்ணுவாயாக, ஆராதனை செய்வாயாக. மேலே வானத்தின் கீழே பூமியில், பூமியின் கீழ் தண்ணி இருக்கிற எந்த ஒரு சொரூபத்தையும் என்ன பண்ணக்கூடாது, வணங்கக்கூடாது. இது அவர்களுக்குரிய கட்டளை. தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குரிய கட்டளையாக கொடுத்திருக்கிறார். அதனால் சொல்கிறாங்க, நாங்கள் இதை செய்ய மாட்டோம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவர் என்று சொல்லுகிறார்கள். அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தை படிப்போம். ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கடைபிடித்து அதை தங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தினாங்க, தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை விடுவிக்க வல்லவர், அதை தவிர நாங்கள் விக்கிரகத்தை வணங்க மாட்டோம்னு சொல்லும்போது அவர்களை நெருப்பு சூழலில் போட்டான். கடைசியில் என்ன நடக்குது? சாத்ராக், மேஷாக், நேகோ என்பவர்களை என்ன பண்ணான், அந்த தேசத்தில் உயர்த்தினான். நீ அதை மேன்மைப்படுத்தினால் அது உன்னை மேன்மைப்படுத்தும். அதே மாதிரி தான் தானியேலுடைய காரியத்திலும் கூட ராஜா சொல்கிறான், 1 மாதம் அளவும் என்ன பண்ணோம், ராஜாவை தவிர வேறு யாரும் வணங்கக்கூடாது என்று சொல்கிறான். ஆனால் தானியேல் எப்பொழுதும் தான் செய்கிறபடியே 3 வேளை வந்து தேவனை இப்போ எருசலேமினுடைய பலகணியில் திறந்து வைத்து எருசலேமை நோக்கி பார்த்து 3 வேளையும் ஜெபம் பண்ணுறான். இந்த செய்தி ராஜாவுக்கு போகிறது. அங்கேருந்த பிரதானிகள் போய் அவர் மேலே குற்றம் சொல்கிறாங்க. அப்படி செய்தால் சிங்கக்கபியில் போடப்படுவா என்று தானியேலுக்கு தெரிந்திருந்தும் அவன் தேவனை மாத்திரம் தொழுது கொண்டான். தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறான், தன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ராஜாவையோ மற்றவருடையோ வணங்குவதற்கு அவன் விரும்பலை. ஆகவே அவன் சிங்கக்கபியில் போடப்பட்டாலும் மறுபடியும் எடுக்கப்பட்டான். அந்த அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலும் கூட நீ 6:28 பார்க்கும் பொழுது, ராஜ்யபார காலத்திலும் ராஜ்யபார காலத்திலும் தானியேல் காரியம் ஜெயமாயிரும். தானியேல் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவனாக இருந்தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். என்ன நடந்தது? நேபுகாத்நேச்சார் பிடிச்சிட்டு போனான். அதே நேபுகாத்நேச்சார் தானியேலுடைய காலில் விழுந்து வணங்கினான். அதே நேபுகாத்நேச்சார் அவனை உயர்வாக பாபிலோன் முழுவதுக்கும் அவன் அதிகாரியை வைத்தான். அதே நேபுகாத்நேச்சாருக்கு அப்புறம் அவனுடைய பெல்சாத்சார் அவனை வணங்கினான். அடுத்தது தரியு அவனை உயர்த்துகிறான். வேதம் சொல்கிறது கோரேஸ் ராஜபாரம் வரையிலும் அவனுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. ஏன் அவன் உயர்த்தப்பட்டான்? அவன் தேவனை மகிமைப்படுத்தினான், தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தினான். நீ அதை மகிமைப்படுத்தினால் அது உன்னை மகிமைப்படுத்தும், நீ அதை மேன்மைப்படுத்தினால் அது உண்மை மேன்மைப்படுத்தும். ஆகவே தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைத்தது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அதை நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். இது பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிமை, அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை வாசிக்கவும் கேட்கவும் அதன்படி செய்வோம் என்று சொன்னால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் உயர்த்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. 3 காரியத்தை உங்கள் மத்தியில் சொன்னேன்.
ஒன்று, தேவனுடைய வார்த்தையை யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்தில் வைத்து தன் வாழ்க்கையில் கடைபிடிக்கிறார்களோ அவர் வாழ்க்கையில் தடை என்று சொல்லுகிற ஒரு காரியங்கள் நீங்கும்படியாக அந்த வசனங்கள் நமக்கு, அந்த வார்த்தைகள் நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறோம். அடுத்து, யாரெல்லாம் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தங்களுடைய வீட்டிலும் தன்னுடைய இல்லத்திலும் வைத்து அதற்கு மகிமையை கொடுக்கிறார்களோ, அதன்படி கேட்க விரும்புகிறார்களோ, அதை ஆசரிக்க விரும்புகிறார்களோ, ஆராதிக்க விரும்புகிறார்களோ, அவர்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும், அவருடைய கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை மேன்மைப்படுத்துகிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மேன்மைப்படுத்தப்படுகிறார்கள். அடுத்தது, அதை பின்பற்றுவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். 2 காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு மத்திய சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, 2 நாளாகமம் 17:9 படிங்க. இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். 17:4 கூட வசிங்க. தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். இங்கே யோசபாத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. யோசபாத் என்ன பண்ணான்? தேவனுடைய கற்பனைகளின்படி நடந்து கொள்கிறான், ஒரு பெரிய அரசன். அடுத்தது, அவன் யோசிக்கிறது மட்டும் இல்லை, நிறைய பேர் சுவிசேஷத்தை தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக தேசமெங்கும் போய் அனுப்புகிறான். நீ போய் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லுங்க என்று சொல்ல அனுப்ப. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் முக்கியத்துவம் கொடுத்தான். அப்போ அந்த சமயத்தில் என்ன நடந்ததுன்னா, 3 அரசர்கள், அம்மோனியர்கள், மோவாபியர்கள், அம்மோன் புத்திரர், இவங்க எல்லாம் பண்ணுறாங்க, அவனுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார்கள். யுத்தத்துக்கு வரும்பொழுது அவர்களை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஒன்றும் இல்லை, அவர்களுக்கு எப்படி சண்டைக்கு போகும்போது கத்தியோ கேடகத்தையோ கொண்டு போன்னு சொல்ல, கர்த்தரை துதிக்கிற ஒரு சம்பவத்தை அவன் ஏற்படுத்துகிறான். கர்த்தரை யுத்த காலத்துக்கு போகிறவங்க முன்னால் வந்து கர்த்தரை துதிக்கிறவர்களை நிற்க வைக்கிறான். கர்த்தருடைய பெட்டி போகிறது. நடந்தது என்ன? அந்த 3 ராஜாக்களும் ஒருவரை வெட்டி கொண்டு அவர்கள் மரித்து போகிறார்கள். அப்போ பாருங்க, இதில் அவனுக்கு எப்படி வெற்றி கிடைத்தது? அவன் அம்மோனியரோடு, மோவாபியரோடு, அம்மோன் புத்தரோடு சண்டை போட்டானா? போடலை. என்ன செய்தான்? தேவனுடைய வார்த்தையை தன் வாழ்க்கையில் கடைபிடித்தான். அதை மற்றவர்களுக்கு போதிக்கும்படியான வழியை செய்தான். தேவனுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். ஆகவே அவன் தேவனுடைய வார்த்தையை நம்பி கர்த்தரை துதிக்க ஆரம்பித்த பொழுது அவனுக்கு விரோதியாக வந்தவர்கள் வெட்டுண்டு போய் மரித்து போனார்கள். ஆகவே வெற்றியை தருகிறதற்கும் தேவனுடைய வார்த்தை நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாதவங்க சில பேர் என்ன பண்ணாங்க? தேவனுடைய கர்த்தர் காரியத்தை தன் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு அதை செய்யலான்னு நினச்சாங்க. ஆனால் அவர்கள் என்ன பண்ணாங்க? வெட்கப்பட்டு போனாங்க. அதாவது ஏலியினுடைய காலத்தில் அவனுடைய பிள்ளைகள் வந்து ஓப்னி, பினகாஸ், அது அங்கே சம்பவம் அப்புறம் படித்து பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை இது 1 சாமுவேலில் அது இருக்கிறது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. அங்கே ஆராதனை செய்கிறவர் வருகிறவர்களுடைய ஆராதனையை கெடுக்கிறாங்க. அங்கே வருகிற பெண்களோடு தவறாக நடந்து கொள்கிறார்கள். இவங்க யார்? ஆசாரியருடைய பிள்ளைங்க. தேவனுடைய வார்த்தையை கைப்பிடிக்க வேண்டியவர்கள் தவறாக நடந்தாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில் மற்றவர்களும் தவறாக நடக்கும்படியாக வழிகாட்டினார்கள். அப்போ என்ன நடந்தது? அவங்க என்ன பண்ணாங்க? இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் சண்டை நடக்கும்போது கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு போகிறார்கள். கர்த்தருடைய பெட்டி போனா பண்ணும், வெற்றி கிடைக்கணும். ஆனால் அங்கே வெற்றி கிடைக்கல. அந்த பெட்டியை பெலிஸ்தர்கள் பிடித்து கொண்டார்கள். அந்த சண்டையில் ஓப்னியும் பினகாசும் மடிந்து போனார்கள். காரணம், ஆசாரியர்களாச்சப்பா, வேதத்தை சுமக்கிறவர்களாச்சே, வேதத்தை மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்களாச்சே, வேதத்தின்படி நடக்கிறவர்களாச்சே, ஏன் மடிந்து போனார்கள்? அவர்கள் வேதத்தை சரியாக பின்பற்றவில்லை. வேதம் சொல்லுகிறபடி அவர் நடக்கவில்லை, தவறாக நடந்தார்கள். ஆகவே அவர்கள் அழிந்து போனார்கள். ஆகவே வேதத்தை ஏனோ தானோ என்று பயன்படுத்தாதபடி சரியாக பயன்படுத்தணும். இன்றைக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பேய்க்கு பயப்படுவாங்க. பேய் படிக்கிறவங்கன்னா பயப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க? சில நேரத்தில் தங்களுடைய படுக்கைக்கு பக்கத்தில் எதை வச்சுக்குவாங்க?
பைபிளை வச்சுக்குவாங்க. ஏன்? பைபிள் இருந்தால் என்ன வராது? பேய் வராது. அப்படி ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. வராது இருக்குமா? அந்த காலத்தில் பார்த்த ஒரு சினிமாவில் அப்போ பார்க்கும்போது, முன்னெல்லாம் பார்த்ததில் ஒரு இடத்துல ஒருத்தன் போய் என்ன பண்ணுவான், பேய் பிடிச்சவனோ போகும்போது அவங்ககிட்ட போய் ஒரு சிலுவையை காமிப்பான். அதான் சிலுவை பார்த்தா என்ன பண்ணிவிடுவான், பேய் ஓடிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பேய் பிடிச்சவன் என்ன பண்ணான், வாங்கி அந்த சிலுவையை உடைச்சி போட்டான். அதாவது நீ கையில் வேணால் சிலுவை வச்சுருக்கலாம்ப்பா, ஆனால் உள்ளத்தில் என்ன இல்லை? சிலுவை இல்லை. நீ தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுகிறவன் இல்லை. ஆகவே நீ என்ன மேற்கொள்ள முடியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு முக்கியமான சம்பவம் இருக்குது. ஒரு பேய் பிடித்தவர்களுக்கு பவுல் கையை வச்சு ஜெபம் பண்ணா என்ன பண்ணுது, பேய் ஓடுது. இதை பார்த்து இந்த சில பேர் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு பேய் பிடிச்சவங்களாண்ட போயிட்டு பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினால என்ன பண்ணுறேன் நான் உங்களை பேயை ஓட்டுறாங்க. பேய் ஓட்டுறதுக்கு தான் போகிறாங்க, ஆனால் இயேசு நாமத்தை தான் சொல்கிறாங்க. பவுல் பிரசங்கிக்கிற நாமத்தினால நான் உங்களுக்கு பேய் ஓட்டுறேன். அப்போ அங்கே பிசாசை பிடிச்சவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு பவுலையும் தெரியும் இயேசுவும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே பாய்ந்து அவர்களை பிக்க ஆரம்பித்த உடனே அவங்க பயந்து நிர்வாணமாய் ஓடி போனேன். ஆகவே தேவனுடைய வார்த்தையை உண்மையாக உள்ளத்தில் வைத்து கொண்டிருந்தால்தான் நாம் மேற்கொள்ள காரியங்கள் என்ன பண்ண முடியும், ஜெயம் எடுக்க முடியும். இல்லை என்றால் நமக்கு தோல்வி நிச்சயமாக உண்டாகும். ஆகவே இன்றைக்கு வேதம் சொல்லுகிறபடி அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். இந்த பட்டயம் நாம் வாசிக்கவும் கேட்கவும் அதன்படி செய்யவும் அதை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டது. இதை உண்மையாகவே நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் நாம் வாழ்க்கையில் செய்கிற தடைகள், நமக்கு தடையாய் வருகிற யாவையும் அவருடைய ஆலோசனையின்படி, தேவன் தரும் ஆலோசனைப்படி அவர்களை மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் சுமக்கிறவர்களாக இருந்தால், அதை ஆசரிக்கிறவர்களாக இருந்தால், ஆராதிக்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய செய்கைகளும் ஆசீர்வதிக்கப்படும். நாம் இதை மேன்மைப்படுத்தினால் அது நம்மை மேன்மைப்படுத்தும். நமக்கு இதற்கு கொடுக்கிற மருகின்படி நம்முடைய உயர்வும் இருக்கும். அடுத்தது இதை நாம் சரியாக பயன்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை காண முடியும். தவறாக பயன்படுத்தினால் கண்டிப்பாக அது நமக்கு இழப்பை தான் உண்டு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே கர்த்தர் அருளிய வேதத்தை நம்முடைய வாழ்க்கையில் சரியாக பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் வெற்றியையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.